போய் மாட்டு தாவணி பஸ் ஸ்டாப் போகணும். வெளியூர் ஒரு மாட்டு தாவணி பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட்டு எங்கே வரும் இப்போ வரும் இப்போ வருமா பஸ்ஸு நம்பர் என்ன 23 பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமானு பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமா? பொம்பளை பஸ்ஸா ஆம்பளை பஸ்ஸா எல்லாருமே போலாம்யா. அண்ணன் பொம்பளை பஸ்ஸில் ஏற மாட்டாரு. வருமாம்ண்ணே கோச்சியாதுண்ணே. அண்ணன் உங்க நடத்தையில் சந்தேகப்படுறாங்க. சத்தியமாக 10 நிமிஷத்துல பஸ் வந்துருமாண்ணே. அம்மா மேலே சத்தியம் பண்ண அண்ணன் பர்ஸை வீட்டில் விட்டு வந்துட்டாருங்க. பஸ்ஸுக்கு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்க. காசு வந்து ஓயாம கடிக்க இருக்க என்ன வந்து ஓயா பஸ் வருது. என்ன பூர்வ பெரிய மனுஷன் பெரிய மனுஷனா பெரிய குடிங்கியா மாட்டு தாவணி தானே வரும். வர இன்னும் போட்டு நொய்யு நொய்யு நொய்யின்னு இருக்கீங்க. ஆட்டு தாவணிக்கு நக்கல் பண்ற மாதிரில இருக்கு. பஸ் வந்தா 2 பேர் ஏற்றிங்க. பஸ் வந்தா ஏறிட்டு போ. நொட்டி விடுவாங்க உனக்கு சரியா லூசு பேரா இருக்காங்க போட்டாங்க. காய்ஸ் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில தான் மறுபடியும் அலப்பறைய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மதுரையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவரை தான் டார்கெட் பண்ணிருக்கோம். பார்க்கும் போது கார்ல போயிட்டே இருந்தோம். அந்த ஒரு தலைவர் உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு கண்டென்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு புசுக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாங்கடா ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு போறாரு. வாங்க கண்டென்ட் போயிடலாம். ஆனா சரியான கண்டென்ட், கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் மிஸ்ஸிங் ஆகாது. என்ன உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி நாங்க மதுரைக்குள்ள போயிட போறாங்க. மதுரைக்குள்ள நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரா பிராங்க் பண்ணுறது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மிரட்டி விட்டுருவோம். சிட்டிங்கே தினசா இருக்கு. உட்காந்து தினசு வச்சா சொல்லுவேன் ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. போய் மாட்டு தாவணி பஸ் ஸ்டாப் போகணும். வெளியூர் ஒரு மாட்டு தாவணி பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட்டு எங்கே வரும் இப்போ வரும் இப்போ வருமா பஸ் நம்பர் என்ன? பஸ் நம்பர் என்ன? 23 பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமானு பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமானு பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமா? பொம்பளை பஸ்ஸா ஆம்பளை பஸ்ஸா எல்லாருமே போலாம்யா. அண்ணன் பொம்பளை பஸ்ஸில் ஏற மாட்டாரு. வருமாம்ண்ணே பொம்பளை பஸ் ஆம்பளை பஸ் எல்லாமே போலாமியா. நீ எத்தனை நிமிஷத்துல வரணும் அண்ணன் கேட்க சொன்னாரு. டைம்ல தெரியாது பஸ் வரும். எத்தனை நிமிஷத்துல வரும் அண்ணன் கேட்க சொன்னாரு. எத்தனை நிமிஷத்துல வரும்? 10 நிமிஷம் வந்துருங்க. 10 நிமிஷத்துல வரணும். 10 நிமிஷம் வந்துருமா? மாட்டு தாவணி பஸ் தானே? பையானே உங்களை பார்த்த ஃப்ராடு மாதிரி தெரியுது. நம்பிக்கை இல்லை. கரெக்டா எப்போ வரும்னு அண்ணன் கேட்க. என்ன கொழுப்புடா உனக்கு? அண்ணன் கேட்க சொன்னாருங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லையா?
சரி வந்துருமாண்ணே, 10 நிமிஷம் வந்துருமாண்ணே. நம்ம பையனு அடி எடுக்க போனோம் பாரு. பஸ்ஸுக்குள்ள டிராபிக். உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல வந்துருமாண்ணே. என்ன கேள்வி சந்தேகப்படுறாங்க. அண்ணே உங்க நடத்தையில சந்தேகப்படுறாங்க. அண்ணே உங்க நடத்தையில சந்தேகப்படுறாங்க. சத்தியமா 10 நிமிஷத்துல பஸ் வந்துருமாண்ணே. அம்மா மேல சத்தியம் பண்ண. என்ன உங்க கூப்பிட்டு வர சொன்னாருண்ணா, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா? கிட்டப்பா சொல்லு. அண்ணன் ஒருத்தர் கூப்பிட்றாருன்னா பெரிய விஷயம்ண்ணே. வாங்கண்ணே ப்ளீஸ் வந்துருங்க. அண்ணா உங்கள்ட்ட ஏதோ பேசணும். பொதுவாக அண்ணன் யார்கிட்ட பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லணும் பெரிய விஷயம். கூப்பிட்றாங்க. அண்ணன் உங்கள்கிட்ட பேச கூப்பிட்டா. பேச விருப்பம்லாம் சொல்லுங்கண்ணே, ஏன்னா முறைகிறீங்க. பேச மாட்டேறதா போயிடலாம். பிரச்சனை பதில சொல்ல மாட்டேறாரு. எதுவுமே பேசாங்க. அண்ணே உங்க நடத்தையில சந்தேகப்படுறாங்க. மூஞ்ச பார்த்தா ஆடு திருட மாதிரி இருக்காங்க. பஸ் வருமா? பஸ் வருமா வருமா வருமானு அண்ணன் கேட்க அண்ணன் பருப்பா அண்ணன் பருப்பா சந்தேகப்பட்டாரு. எந்த ஊரா நீ? சந்தேகப்பட்டாரு. பஸ் வருமானே வருமானே வருமா வருமா இல்ல ஓயாம நொத்து நொத்து நொத்துன்னு பஸ் வருமா வருமானுனா இன்னும் நானே வீட்டுல சண்டை ஓட்டு வடுப்புல வந்து உட்காந்துக்கிட்டே எவ்வளவு பஸ் வருமா வருமா சந்தேகப்படுறாரு. எது ஊரா? சார் 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 ஓடா ஓயாம வந்து பஸ் வருமா வருமா சார் வருமா வராதான் பஸ் எடுக்காம டிக்கெட்டு காசு இல்லையா? ஒரு 200 டிக்கெட்டு காசு மட்டும் சொல்லி சொல்லி என்ன என்னத்தான் சொல்றாரு. அண்ணன் பர்ஸை வீட்டுல விட்டு வந்துட்டாருண்ணே. பஸ்ஸுக்கு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்க. அண்ணன் காசு வந்து ஓயாம கடிக்க இருக்க ஓயாம பஸ் வருதானே பொடி பைய என்ன வந்து ஓயா பஸ் வருது. என்ன பூரா பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா பெரிய குடிங்கியா? பெரிய மனுஷன் அண்ணன். என்ன பெரிய ஓ பஸ் காசு விடு அதான் கொடுங்க. பஸ் வருமானு எதுக்கு சப்போர்ட்? என்ன காசு விடு அது விடுன்னு வந்து கடிக்கிட்டியா? யாரு காசு கட்டு யாரு பர்ஸ் எடுத்தவங்க காசு கட்டாரு. அதானே தம்பி நான்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் பாத்துவேன். இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. பஸ் வருமா? என்ன பஸ் வருமா வருமான்னு இருக்க? இல்ல மாட்டுத்தாவணி பஸ் வரும். வர பஸ் வரும்ல வர சும்மா போட்டு நொய்ய நொய்ய நொய்யன்னுகிட்டு. நம்பர் என்ன? நம்பர் 23 மாட்டுத்தாவணி தானே வரும். வர சும்மா போட்டு நொய்ய நொய்ய நொய்யன்னு இருக்கீங்க. ஆட்டுத்தாவணிக்கு நக்கல் பண்ற மாதிரில இருக்கு. இங்க பாக்க என்ன லூசா? பஸ் உண்டானே பஸ் இருக்குல்ல. ஏய் ஏன் மெண்டலா? பஸ் வருவாருன்னு சொல்றே இல்ல. ஏய் ஏனா அது இதுங்க என்னடா ஒண்ணே வரும்லண்ணே. அண்ணே வரும்லண்ணே. அண்ணே பஸ் வரும்லண்ணே. ஏய் வரும்டா வரும்டா சார் வரும் வரும்டா ஏன்டா போட்டு போடா. செம டென்ஷன் ஆயிட்டாரு விடுங்க. வரும்டா சொல்லிடு வந்துடும். நீ சொல்லியே என்ன
பஸ் வந்து நாங்க 2 பேரும் ஏத்தி வைங்க. பஸ் வந்தா ஏறிட்டு போ. நொட்டி விடுவாங்க உனக்கு. ஆளை சரியா லூசு பேரா இருக்காங்க. ஓட்டு ஏதோ நிக்கிட்டே இருக்கிய. சென்னையில இருந்து வரோம். ஆ. கேமரா, இங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம், இங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு காமெடி பண்றோம்னு சொல்றேன். இது என்ன காமெடியா? இது வந்து காமெடி தானே. நக்கல் பண்றியா? இது நக்கல் கிடையாது. பஸ் வரும்ல, பஸ் வரும். மாட்டு தாவணி நான் போவோம். போ ஏறி போ. ஆனா நாங்க வந்து இதை வந்து வீடியோவா எடுத்துக்கோங்கள. எதனால எடுத்து போலாம். ஏன்டா ஏன் போட்டு எதுன்ற லூசு பேரா இருக்காங்க. ஐயா அதாவது கேமரா நம்ம கூட்டு வந்து அவர் மூஞ்சிட்டே வச்சுட்டு சொல்றாரு. அவர் என்ன சொல்லுவாங்க? சரி சரி பேசு. பஸ் கன்ஃபார்மா வரும். பஸ் வரும்ல. ஐயோ அவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டா. கடைசியா பஸ் வரல. காமெடி நல்ல மனுஷனா சொல்லி புரிய கேமரா என்னது ஆனா கேமரா இருக்குன்னே சொல்றான். அவர் எதுவும் கண்டுக்க மாட்டாரு. நல்ல மனுஷன். அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும். எங்க போட்டாரு அவரு எங்க அவர் பிடிப்பா. 4 சம்பளத்தை நமக்கு வந்து காசா கொடுக்கும். ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்க்ஸ்டர் சர்மேஷ். நாங்க நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம்.